இன்றைய வேத வசனம் எசேக்கியேல் 13:21. உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழியில் நடந்து வாருங்கள். அனுதினம் வேதத்தை தியானியுங்கள். இன்று அநேகர் நன்மைகளை பெறுவதற்காக குறி சொல்லுதலையும் கள்ள தீர்க்க தரிசிகளை தேடி ஓடுகிறீர்கள். ஆனால் அவை தேவனுக்கு பிரியமல்ல. தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். கள்ள தீர்க்க தரிசிகளினால் ஆத்துமாக்கள் வேட்டையாடப்படுவதாக வேதாகமம் கூறுகிறது. அற்பமான ஆதாயத்திற்காக கள்ள தீர்க்க தரிசிகள் கர்த்தரை அவரது மக்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குகின்றனர். கர்த்தருக்குள் நீதிமான்களாக இருப்பவர்களுக்கு எதிராகவும் தீயோருக்கு ஆதரவாகவும் தீர்க்க தரிசனம் கூறுவது கள்ள தீர்க்க தரிசிகளின் செயலாக இருக்கிறது. இன்று அநேக பிற இனத்தார் குறி சொல்லுதலுக்காக தேடி ஓடுகிறீர்கள். அது தேவனுக்கு பிரியமல்ல. அவற்றை விட்டு வழிவிலகி மனம் திருந்தி வாருங்கள். சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்திற்கு பொய் சொல்லுகிறதினாலே சில சிறங்கை வாட்கோதுமையாகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாகவும் நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களில் இருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் முகங்களுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று தேவன் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் உரைக்கிறார். ஜனங்களே, மனம் திருந்துங்கள். தேவனுடைய வழியில் நடந்து வாருங்கள். அனுதினம் வேதத்தை தியானித்து அவரை தேடும் போது நீங்கள் செல்ல வேண்டிய வழியை அவர் காட்டுவார். எல்லாவித பலவீனங்களிலிருந்து உங்களை நீக்கி அவர் பலத்தால் இடை கட்டுவார். அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. அவரை தேடுங்கள். அவருடைய வழியில் நடந்து வாருங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார்.